ஆதியாகமம் அதிகாரம் 23. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. ஏத்தியர்கள். 2. எபிரோன் எனும் கிரியாத் அர்பா. 3. ஆபிரகாமின் பயணம். 4. சாராளின் மரணம். 1. ஏத்தியர்கள். காமின் 4 குமாரருள் ஒருவர் கானான். இந்த கானானின் சுதந்திரம் முழுவதும் ஆபிரகாமின் சந்ததியுடையதாகும் என்பது வாக்குத்தத்தம். கானானுடைய குமாரர் ஆதியாகமம் 10வது அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். கானானுடைய குமாரருள் ஒருவரான கேத்தின் வம்சவழி வந்தவர்கள் ஏத்தியர். எனவே ஏத்தியர் கானானுடைய குமாரர். 2. எபிரோன் எனும் கிரியாத் அர்பா. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பாத் என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தபடியினால் அவனை கொண்டு இந்த பகுதி கிரியாத் அர்பா என அழைக்கப்பட்டது. இந்த இடம் வேதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். கானானின் இந்த பகுதி இஸ்ரவேலர் முழுமையாய் யோசுவாவின் காலத்தில் வெற்றி சிறந்து கானானை சுதந்தரித்த போது காலேபின் சந்ததியாருக்கு கொடுக்கப்பட்டது. யோசுவா 14வது அதிகாரம் 13 முதல் 15 வரையுள்ள வசனங்கள் இதை விளக்குகின்றது. மேலும் இந்த எபிரோன் தான் பின் நாட்களில் அரசர்களின் காலத்தில் யூதா தேசத்தின் தலைமை நகரமாய் விளங்கியது. 3. ஆபிரகாமின் பயணம். 13வது அதிகாரத்தில் எபிரோனின் மம்ரேயில் கூடாரமிட்டிருந்த ஆபிரகாம் 20வது அதிகாரத்தில் மம்ரேயை விட்டு கேரார் வந்தார். பின்னர் கேராரை விட்டு பெயர்சபாவில் அநேக நாள் தங்கியிருந்தார். அதன் பின் இந்த 23வது அதிகாரத்தில் எபிரோனுக்கு மறுபடியும் வந்ததை காணலாம். இங்கே மம்ரேக்கு எதிரே இருந்த மக்பேலா குகையை 400 சேக்கல் நிறை வெள்ளிக்கு எபிரோனிடமிருந்து வாங்குகிறார். இந்த மக்பேலா குகை ஆபிரகாமின் சொந்த கல்லறை பூமியாயிற்று. யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம் என முற்பிதாக்கள் அடக்கம் செய்யப்பட்டது இங்கேதான். கானானின் முதல் இடம், அதாவது கானானில் சொந்தமாய் இஸ்ரவேலருக்கென்று வாங்கப்பட்ட முதல் இடம் இந்த மக்பேலா குகையே. 4. சாராளின் மரணம். சாராள் சுயாதீனமுள்ளவள். வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையை பெற்றெடுத்தவள். எப்படியெனில் மாம்சம் செத்துப்போன பின்பு விசுவாசத்தை கொண்டு வாக்குத்தத்தத்தாலே ஈசாக்கை பெற்றாள். வேதத்தில் மரணத்தின் வயது குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே பெண் சாராள். 127 வயதில் மரித்தாள். முற்பிதாக்களின், அதாவது மக்பேலா கல்லறையில் முதலில் அடக்கம் செய்யப்பட்டவளும் சாராளே. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, சாராள் எப்படி சுயாதீனம் உள்ளவளாய் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பின்பு சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்து விசுவாசத்தை கொண்டு ஈசாக்கு என்னும் சந்ததியை பெற்றெடுத்தாலோ, அதே போல் நாங்களும் ராஜா எங்களுடைய வாழ்க்கையில் முடிந்தது என்று இருக்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விசுவாசித்து எல்லா இடங்களிலும் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள ஞானத்தை தாரும் ராஜா. அப்பா சுவாமி, கானானை சுதந்திரமாய் கொடுத்த நீர், அதில் சுவாமி சுதந்திரமாய் சொந்தமாய் ஒரு பூமியை முதலில் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்தது போல ராஜா, எங்களுடைய வாழ்க்கையில் நிறுத்தரும் ஒவ்வொரு சின்ன ஆசீர்வாதமும் உம்முடைய கரத்திலிருந்து வருகிறதுங்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீங்கள் எங்களை உம்முடைய சித்தத்துக்கு ஏற்றவர்களாய் உம்முடைய வழியை செய்கிறவர்களாய் நடத்தும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.